உனக்கேதும் தடை உள்ளதோ என்னும் பாரதியின் சக்தி வணக்கத்தை முன்வைத்து அனைவரையும் வணங்குகிறேன். உலகிலேயே பெரிது எது? இருக்கிறதுலே ரொம்ப பெருசு எது? உலகம் தான் பெரிது சொல்லுவாங்க. இந்த உலகம் பெருசு அப்படின்னா அந்த உலகத்தை படைத்த ஆண்டவன் உலகத்தை விட பெரியது. இப்ப ஆண்டவனை விட பெருசு ஏதாவது இருக்கா? அவை அதுக்கு பதில் சொல்றாங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமாலின் உந்தியில் உதித்தோன், திருமாலோ அலைகடல் துயில்பவன், அலைகடலோ குருமுனி கலசத்துள் ஒடுக்கம், கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கோர் தலைவாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ ஈசனுள் ஒடுக்கம், ஈசனோ தொண்டனுள் ஒடுக்கம், தொண்டனின் பெருமை சொல்லவும் வேண்டுமா? பெரிது பெரிது தொண்டு பெரிது. இருக்கிற இந்த எல்லா அந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பெரிதான ஒன்று எது அப்படின்னா தொண்டு தான் பெரிய. ஔவையாருடைய ஸ்டேட்மெண்ட். அத்தகு சிறந்த தொண்டுள்ளத்தோடு அவங்களுடைய தொண்டுனாலதான் நம்ம இன்னைக்கு எத்தனை பேரும் இங்க கூடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த அன்பு குளோபல் நிறுவனத்தார் உஷா அம்மையாருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும் அனைவரின் சார்பாக நான் என்னுடைய நன்றியும் சொல்லிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, தான் பேசணும்னு ஆர்வமும் இருக்கு நிறைய. ஏன்னா இன்னைக்கு கூடி இருக்கிறது வந்து சாதாரணமான ஒரு நிகழ்வு இல்லை. தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழன் இந்த மூன்றையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று எது? ஒரு நாட்டை அடையாளப்படுத்துதுன்னா அது எது? பாரதி சொல்லுவார், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகுனிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் எனும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இங்க கூடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா கல்வி அப்படிங்கிற ஒண்ணு நம்மளை வந்து இங்க நினைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலக மொழிகளிலேயே அதிகமாக விற்பனையானதும் அதிகமாக மொழிபெயர்த்ததும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பைபிளுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் தான் இருக்கு. அந்த திருக்குறள் உலக மாநாடுக்காக நம்ம இங்க கூடி இருக்கிறோம். இந்த கட்டுரை வாசிக்க வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்தை வந்து உரித்தாக்கிக் கொள்கிறேன். எவ்வளோக்கு ஒரு ஜவுளி கடைக்குள்ளார போனோம்னா எந்த புடவையை எடுக்கிறது? ஏன்னா பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவங்களோட கூட வர்ற ஆண்கள். ஒரு இதில் சொல்லுவாங்க, ராஜ்கிரண் பக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு சாயம் போதான்னு பார்த்துட்டு இருப்பார்ல ஒரு படத்தில். அந்த மாதிரி எந்த புடவை எடுக்கிறது, எந்த காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் எது எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்பு இருக்கும். நகை கடைக்கு போனாலும் அதுதான். இப்போ நகை விலை பார்த்தோம்னா அப்படி கோடிக்கணக்காக போய்கிட்டே இருக்கு, லட்சக்கணக்காக. நம்ம எப்படி கொட்டி வாங்குறது? அப்போ வாங்குறத நம்ம தெளிவாக வாங்கணும், சரியானதை வாங்கணும், பிடிச்சதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராட்டம். ஒரு தங்க நகை கடைக்குள்ளார போனால் கூட ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்தை விட அதிகமான போராட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, திருக்குறள்ல இருக்கக்கூடிய 1330 குறட்கள்ல எந்த குறள் சிறப்பானது அப்படின்னு எடுத்து சொல்றதுதான். எதை சொல்றது? என்னன்னா யோசனை பண்ணிக்கிட்டே வரேன். 1330 குறளையும் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நமக்கு வந்து அறிவு இருக்கா? நான் பல முறை வந்து 1330 குறளும் படிச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு குறளுக்குமே ஒவ்வொரு புதுவிதமான பொருள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, குறள் அதே தான், திருக்குறள் அதே தான். ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய பார்வை, நாம் கடந்து வந்த பாதைகளில் ஒவ்வொரு முறையும் வந்து மாறிட்டே இருக்கு. அப்படின்னா வள்ளுவருக்கு நிகர் வள்ளுவரே தான். அவர் கொடுத்துருக்குற அந்த 1.25 அடியில நம்ம காலடியை எடுத்து வைத்தோம்னா நம்ம தலைவிக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான வந்து உண்மைதான். சரி, என்ன சொல்றது? 1330 குறள்ல நம்ம எதை சொல்றது? எல்லாருமே கற்றறிந்தவர்கள் தான். இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே வந்து திரும்ப 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 அந்த திருக்குறளை வந்து வாசிச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தோணினதை வந்து நான் இங்க பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எத்தனை செல்வம் இருக்கு? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. 5 இருக்கு. 5 செல்வங்கள். வள்ளுவர் வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைய கூட விடுறதில்ல.
அந்த குழந்தையும் தோன்றும் போதே புகழோடு தோன்றணும்னு சொல்லிட்டு தான் அவரை நினைக்கிறாராம். பிறக்கும் பொழுதே குழந்தைகள் கூட செல்வந்தர்கள் தான். எப்படின்னா 5 வகையான செல்வங்களோடு தான் நம்ம பிறக்கிறோம். என்ன அந்த 5 வகையான செல்வம் அப்படின்னா, மெய், கண், மூக்கு, செவி, எல்லாம் 5 வகையான அந்த செல்வங்களோடு பிறக்கின்றனா வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு செல்வத்தை மட்டும் நீ கடைபிடி. அது என்ன அப்படின்னா செவிச்செல்வம். என்ன செல்வம்? செவிச்செல்வம். அந்த செல்வம் மட்டும் நீ கையில வச்சுட்டு இருந்தா போதும், வாழ்க்கையில கண்டிப்பா உன்னத நிலைக்கு அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த குறள்ல அவர் கொடுத்திருக்கிறாரு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பு, எனைத்தானும் நல்லவை கேட்க. அந்த 2 தாரக மந்திரம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதும். பெரிய பெரிய தலைவர்களும் ஞானிகளும் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 தான். எனைத்தானும் நல்லவை கேட்க, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பீங்க. நீ என்ன சொல்றது, நீ என்னை விட சின்ன பையன், நீ என் வீட்டுல வேலை செய்யறோம், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்ற நிலை கிடைக்கும். யாருக்கு வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் எந்த சிந்தனைகள் வேணும்னாலும் இல்லையா. ஐன்ஸ்டைன் இருக்காருல்ல, அவரை வீட்டுல இருக்கும்போது பயங்கரமான குளிர், அவர்னால இந்த குளிர் தாங்க முடியல. வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த அம்மா கூப்பிட்டு இந்த தீச்சட்டி வச்சிருப்பாங்கல்ல, நெருப்பெல்லாம் போட்டு அது கொஞ்சம் எடுத்துன்னு வந்து என் பக்கத்துல வைமா, எனக்கு ரொம்ப குளிர் தாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த அம்மா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கப்பா, சரி போட்டுட்டு எடுத்துட்டு வந்து அவர் பக்கத்துல எங்க வைக்கணும்னு கேட்குறாங்க, இங்க வைமா அப்படிங்கிறாரு. வச்சுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனாலும் அவருக்கு அந்த குளிர் போதல, அந்த அனல் அவருக்கு சரியா வரல. நெளிகிறாரு, என்ன பண்றது, அந்த அம்மா வேற ரொம்ப முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி கூப்பிடலாம், நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க தானே, கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மா அப்படின்னு கத்துறாரு. என்னய்யா, எனக்கு அனல் போதல, கொஞ்சம் பக்கத்துல வைக்கிறியா அப்படின்னு நம்ம வேகமா பாத்திரத்தை போட்டுட்டு குடுகுடுன்னு வருது. ஒன்றும் இல்லை, இதை தூக்கி நான் உன் பக்கத்துல வைக்கிறதுக்கு நீங்களே அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாமே அப்படின்னு. அவர் கோவப்படலையா, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க தானே, நம்மள இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கோவப்படலையா. அம்மா, இவ்வளோ வயசான எனக்கு இந்த அறிவு எட்டலம்மா, உனக்கு அந்த அறிவு இருக்கு, இந்த அறிவை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த காது கொடுத்து கேட்கும். எனக்கானும் நல்லவை கேட்க. ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் ஒரு பள்ளியோட நிகழ்ச்சிக்கு போனாராம். நம்ம பெரும்பாலும் அரசியல் பத்தி பேச வேண்டாம், ஆனா நம்ம பாக்குறது ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம். ஒரு விழா 10 மணிக்கு அப்படின்னு சொன்னா 11 மணி ஆனாலும் கூட வரமாட்டாங்க இல்லையா. அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ரொம்ப லேட்டா அவர் வராரு. வந்த உடனே வேக வேகமா மேடையில போனோடனே அவர் ஏச்சும் சொல்றாரு, நீங்க பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு அப்புறமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் இல்ல நான் முதல்ல பேசிடுறேன், அப்புறமா பிரைஸ் கொடுக்கலாங்க. எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. சரி இந்தாங்க அப்படின்னு மைக்கு கொடுத்துட்டாங்க. அவரும் பேசுறாரு. ஆனா பிள்ளைங்க முன்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க யாருமே தலையாட்டல, சிரிக்கல, ரசிக்கல, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னன்னா, இவர் கொடுக்க வேண்டிய பரிசு பொருள் என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கான காது கேட்கும் கருவி. அப்ப முதல்ல அவருக்கு சொல்றாங்க இல்லையா, அப்ப சொல்லும் பொழுது அந்த ஒரு விஷயம் கேட்டிருந்தா அவர் பேசினதெல்லாம் வீணா போயிருக்காது, எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கும் இல்லையா. இந்த மாதிரி வாழ்க்கையில 2 மட்டும் நம்ம கடைபிடிக்கலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பு. வாய்ப்பிற்கு நன்றி.